பறந்து பறந்து நேர திருப்பார்கடலில் வருகின்றார். கடலாகிய திருப்பார்கடலில் வந்து வளர்க்கக்கூடிய நேரத்தில் பெருமாள் எப்படி நித்திரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் வாருங்கள். உலகத்தில் நடப்பது அனைத்தும் தெரிந்தும் தெரியாதவர்கள் பெருமாள் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். நினைக்கின்றார் செந்தலை தூங்குறவங்களை எழுப்புறது எப்படின்னு தூங்குறவங்களை ஈஸியா எழுப்பிடலாம். தூங்குறவா நடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களை எழுப்ப முடியுமா? கண்டிப்பா கல்லதி போட்டாலும் எழுப்ப மாட்டான். கண்டிப்பா. ஆனால் என்ன சரி மந்திரவாதிக்கு ஒரு நேரம் உறக்க வராது. ஆமா தூங்குறவங்க அறியாம தூங்கிடுவாங்க, கூப்பிட்டாலே போல எழுப்பிடுவாங்க. எழுப்பவே கூடாதுன்னு கண்ண மூடிட்டு இருக்கவங்க எப்படின்னு எழுப்புவாங்க. கண்டிப்பா அது இந்த பெட்டியால வேலை பாரு. அதனாலே உயிரே போனாலும் எழுப்பக்கூடாதுன்னு காருக்குள்ளே கொண்டு விட்டுருவோம். சரிதான். ஆனால் இங்கே தூங்கிக் கொண்டிருப்பது என் பெருமாள் அல்லவா? என் பெருமாளை நாம கை தீண்டி எழுப்ப முடியுமா? கை தீண்டி எழுப்பினால் கலங்கப்பட்டு விடுவார் அல்லவா? ஆமா. கை தீண்டி எழுப்பினால் கலங்கப்பட்டு விடுவாரே என்று சொல்லி சிறகாலே பார்க்கடலில் நீர் கோடிக்கொண்டு பரந்தாமனுடைய மேனியிலே தெளித்தெறிந்தார் செந்தலை கருளையாழ்வா. பெருமாள் முடித்தார். முடித்து என்ன கேட்கின்றார்? பங்கி வந்தருந்தோ வேகமாக எழுப்புறியே, கடல் பொங்கி வந்தது உண்டுமா? அறியன் சோழி கனக மணி நகட்டு உண்டுமா? அதுவும் எனக்கு தெரியாது சோழி. உலகம் 16 படிகளில் போனது உண்டுமா? எனக்கு எதுவுமே தெரியாது சோழி. திருடா, அப்படியா நீ எழுப்பதற்கு என்ன காரணம்? சோழி மன்னித்தவரை தன்னுடைய மைத்துனர் இருக்கின்றார் அல்லவா கரைக்கண்ட சிவபெருமான். தங்களை அழைத்து வருவதற்கு என்னிடத்தில் கட்டளையிட்டுள்ளார். எங்க அத்தாரா? எங்க அத்தாரை அழைத்து சொன்னாரா? அவர் எப்படி இருக்கின்றார்? அவர் நலமாக இருக்கின்றார். அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தெரியும்.
தெரியும். என்னுடைய தங்கை எப்படி இருக்கின்றாள்? தங்கை மிகவும் நலமாக இருக்கின்றார்கள். வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எடா நீங்க கூப்பிடணும் வந்திருக்கேன். நான் யாரு? அதாவது மாயவன் அல்லவா? மாயவன். மாயவன் நடந்து வர முடியுமா? வர முடியாது. எனக்கு ஒரு வாகனம் கூட இல்லையேடா. என்னை பார்த்தால் உங்களுக்கு வாகனமாக நான் வாழ்வேன் என்று தெரியாதா? ஆனால் வந்து எனக்கு தங்களை சுமந்து செல்லும் அளவிற்கு வலு கிடையாது. தங்களுடைய கிருபை உண்டு என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாகனமாகவே அமர்ந்து கொள்கிறேன். ஆனால் வந்து என்னுடைய குறுங்கலத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். குறுங்கலத்தில் அப்படியாகட்டும்டா. சரி அப்படி என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி சிறகு வீசி வர பெருமாள் ஒரு சிறகு அப்படியே குடை பிடிக்குது. நாராயணமூர்த்திக்கு வீசி வருகின்றதா? ஒரு பாவிலையை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். கொடுத்து வைப்பாக இருந்திருக்கும். பார்க்கணும், எங்களையே போகணும். இதெல்லாம் பார்க்க கைலாசமாகி போயிருக்கலாம். போனா பார்க்கலாமா? கண்டிப்பாக. சரி, போகும்போது பார்த்துக் கொள்ளலாம். போகும்போது பார்த்துக் கொள்ளலாம். முக்தி பெற்றுதான் போக வேண்டும். நமக்கெல்லாம் நரகம் தான். உனக்குன்னு சொல்லு. நாங்கள் நல்லது செஞ்சிருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. செய்யறது அனைத்துமே கேடுதான். பாவம் பாவம், பெரும் பாவம். செய்வது அனைத்தும் பாவம். சரி, ஆனால் சரி இருவேறு ஒன்றாக சேர்ந்து எப்படி வருகிறார்கள் பாருங்கள். கைலாசமலையிலே வருகிறார்கள். எப்படி வந்தார் தெரியுமா? பச்சை வர்ணம் கரடா சேர்ந்து கைலாசமலையிலே வருகின்றார்கள். கைலாசமலை இருக்குதா என்ன? கைலாசமலையில் அங்கு காணவில்லை. கரைக்கண்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்தில் வருகின்றார்கள். பார்த்தாலும் தண்ணீராகவே காட்சியளிக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய பறந்து வரக்கூடிய மைத்துனரை பார்த்து கரைக்கண்ட சிவபெருமான் சொல்லுகின்றார். என்ன சொன்னார்? மைத்துனா அத்தான், மைத்துனா மைத்துனா போலோடைய உங்களை பார்த்த பிற்பாடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். பொறுமை என்ன மைத்துனா? அவரை கீழே முங்கி போயிருவீங்க. மைத்துனா என்ன இவ்வளவு நேரம் தண்ணீர் இருந்தால் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். மைத்துனா என்னையாவது கேவலம் சுமக்கின்றார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அத்தா, அவன் இவ்வளவு பதட்டப்படுறீங்களே, என்ன காரணம் தான்? ஏன் இந்த பூல் மேல அமர்ந்திருக்கீங்க? என்ன என்னுடைய நிலைமையை கேட்டால் தங்களுக்கே பரிதாபமாக இருக்கும். மைத்துனா தங்களுக்கே பரிதாபமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையா? சிவனே கைலாசமலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சரி இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா உங்களுடைய தங்கச்சி. என்னை பார்த்து நல்ல ஆடு ஆடு ஆடு
என்று உழைத்தார். அவர்களுடைய வார்த்தை தத்தாமல் நடந்தமான கங்காதேவி எதைக்கண்டு கீழ் குதித்தாள் என்று தெரியாது. இதில் 16 உலகமும் அடைந்து விட்டது. பார்வதிக்கு பேச்சு கேட்டு நடனம் ஆடிருக்கீங்க. ஆடலாமா? உலகம் அழியும் தெரியுது, அப்புறம் ஏன் நடனம் ஆடுறீங்க? என்ன அதாவது நடனமாடவில்லை என்று சொன்னால் உங்களை பார்க்க அவருக்கு திருப்பார்களை வந்து என்று வைத்தார். அனுப்பிவிட வேண்டியது. என்னை விட்டு விட்டு நான் எங்கு செல்வது? பார்வதி அவர்கிட்ட அப்படி சொன்னாயா? சொன்னாயா? ஆமா, அண்ணனோட பாசத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு பாசமும் கிடையாது, விட்டு விட்டு சென்று விட வேண்டும் என்றுள்ள ஒரே நோக்கம் தான். அப்படியா? சரி அத்தா, ஏதோ ஆசைப்பட்டுட்டா உலகமே அழிந்து விட்டது. இப்ப நம்ம அடுத்த விஷயம் என்னன்னா என்ன விஷயம் என்று சொன்னால், அதாவது அழிந்த உலகத்தை படைக்க வேண்டும். படைக்கணும்னு சொன்னா இனி ஒரு தங்கை இருக்கின்றார் கீழ் உலகத்தில். ஆமா, அவளுடைய பேர் ஒன்றக்கணி, அதாவது மந்திரக்கணி என்று நினைக்கின்றேன். உமாதேவி. அவளுக்கு சென்று அவருடைய வலது கரத்தாலே ஒரு பிடி குங்குமம் மந்திரித்து வாங்கி வர வேண்டும். உலகத்தை படைத்து விடலாம். நான் சென்று ஒரு பிடி மண் வாங்கி வந்தால் உலகத்தை நாமே படைத்து விடலாமா? கண்டிப்பாக படைத்து விடலாம். வந்தால் அவனும் எவ்வளவு நேரம் தான் கொடுப்பார். கண்டிப்பா உலகத்தை கண்டிப்பாக படித்து விடலாம் அப்படி என்று சொல்லி, அதாவது எம் பெருமாளாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மாயவன் மனதிலே நினைக்கின்றார். அதாவது இந்த உலகத்தை கண்டிப்பாக உடனடியாக படைக்க வேண்டும் என்று சொன்னால் மந்திரக்கணியிடத்தில் மண்பாக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த சொரூபத்தோடு செல்ல முடியுமா? முடியாது அல்லவா? ஆகையால் கண்டிப்பாக நாம வேற ஒரு சொரூபம் எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன சொல்லும் எடுத்தாரு பாருங்க.